அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் காற்றில் கரைந்த கற்பூரம் போன்று கரைந்து கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி தொடங்கிய போது இருந்தவர்கள் எல்லாம் நாள்தோறும் வெளியேறிக் கொண்டிருப்பதாக, சொந்த நலனுக்காக அதிமுகவை எடப்பாடி பலவீனப்படுத்திவிட்டார் என்று டிடிவி தினகரன் விமர்சனத்திற்கு ஆர்.பி. உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்கள் கட்சி தொடங்கியிலிருந்து உங்களிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் கப்பலிலே ஓட்டை விழுந்திருக்கிறது. உங்கள் கப்பல் எப்போது மூழ்கும் என்று தெரிந்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட்டு தப்பித்து பிழைத்து அவரவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்களே, அது உங்கள் கவனத்திலே இருக்கிறதா? உங்களுக்கு தெரிகிறதா? இதையெல்லாம் நான் சுற்றி வளைத்து பேசுறேன். நீங்கள் கட்சி தொடங்கிய பிறகு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த கட்சியிலாவது இருக்கும் திருப்பத்தூரில் அரசு அதிகாரியை நிர்வாணப்படுத்தி மிரட்டி பணம் பறித்ததாக 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த நிக்லஸ் என்பவரின் மனைவி செல்வி சன்லைட் ஹோம் கேர் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார். இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மோகண்டஹள்ளி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமாரின் மனைவி நளினி வேலை செய்தார். இந்நிலையில் திருப்பத்தூர் தலைமை அஞ்சலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் மாதேஸ்வரன் தனது தாயாரை பராமரிக்க சன்லைட் ஹோம் கேர் மூலம் நளினியை வரவழைத்துள்ளார். அப்போது நளினிக்கும் மாதேஸ்வரனுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட நளினி மாதேஸ்வரனை நிர்வாணமாக இருப்பதை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து அதை செல்விக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த வீடியோவை மாதேஸ்வரனுக்கு அனுப்பி வைத்து செல்வி 5 லட்சம் ரூபாயை கேட்டுள்ளார். இதனால் பயந்து போன மாதேஸ்வரன் 2,30,000 ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது. செல்வி மீதி பணத்தையும் கேட்டு விமல்ராஜ் என்பவர் மூலம் தொந்தரவு செய்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்குள்ளான மாதேஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வி, நளினி மற்றும் விமல்ராஜ் ஆகிய 3 மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் அருகே காஃபியில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்து காதலனை கொல்ல முயன்ற காதலியை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் கீரிமேடு கிராமத்தில் சட்டக்கல்லூரி மாணவரான ஜெயசூர்யா, ரம்யா ஆகிய இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இதனிடையே ரம்யா தனக்கு தங்கை முறை என்பதை அறிந்த ஜெயசூர்யா காதலை கைவிட்டுள்ளார். இதனை விரும்பாத ரம்யா தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியுள்ளார். ஆனால் இதனை ஜெயசூர்யா ஏற்க மறுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஜெயசூர்யாவை தீர்த்து கட்ட ரம்யா முடிவு செய்து தன்னை சந்திக்க வந்த ஜெயசூர்யாவுக்கு காஃபியில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்துள்ளார். இதை அறிந்திய ஜெயசூர்யாவுக்கு தான் கொடுத்த விஷம் வேலை செய்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பி கேட்டுள்ளார். இதை கேட்டு பதறிப்போன ஜெயசூர்யாவை குடும்பத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மகனுக்கு விஷம் கொடுத்ததாக ரம்யா மீது ஜெயசூர்யாவின் தந்தை புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரம்யாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ள நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து பால் கொள்முதல் செய்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாண்லே நிறுவனத்தில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிற்கு கடன் உதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கிய முதலமைச்சர் புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தின் 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படும் நிலையில் 50,000 லிட்டர் மட்டுமே புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படுவதால் வெளி மாநிலத்திலிருந்து பால் வாங்கும் சூழல் ஏற்படுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறினார். அதே சமயத்தில் நம்ம பால் உற்பத்தி குறைவாக இருந்து பால் உற்பத்தி
வெளில இருந்தால் நிறைய பால் வாங்க வேண்டிய கட்டாயம். நம்ம தேவைப்படுற 1,00,000 லிட்டர்னா நமக்கு 40-50 நம்மகிட்ட இல்லை உற்பத்தி, பால் உற்பத்தி இல்லை பூச்சி. இப்போ பால் உற்பத்தியை பெருக்குவது நம்ம இந்த கறவை மாடு வாங்கி கொடுக்கணும். அது சங்கம் மூலமாக கிராமங்களில் கறவை மாடுகளை வாங்கி கொடுத்து அதுவும் பால் உற்பத்தி தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி நலிந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை திரும்பி நடத்தப்பட வேண்டும் என்பது அரசுடைய அது தனிநபருடைய. திமுக கூட்டணியில் கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு சிக்கல் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டணியில் இருந்து கொண்டே வெளிப்படையாக தான் போராட்டம் நடத்துகிறோம், ஒரு நெருக்கடியும் இல்லை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை ஒரு அங்கம் என்றும் கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைக்கும் பங்கு உள்ளது, அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைக்கு உள்ளது என்று கூறினார். மேலும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எவ்வளவு கமிஷன் வாங்கியுள்ளார்கள் என்பதை அண்ணாமலை தெளிவுபடுத்தட்டும், அதன் பிறகு முதல்வரை கேட்கலாம் என்று அண்ணாமலைக்கு திருமாவளவன் பதிலளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.